வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். திருவிருந்து, நான் குடிக்கலை, நான் வேசித்தனம் பண்ணலை, நான் இதை பண்ணலை, அது எல்லாம் பண்ணலையா? அவங்களுக்கு ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவோடு இருக்கிறதா? பிரதான ஆசாரியரோடு இருக்கிறதா? அவர்கள் இயேசுவை நாசம் பண்ண வேண்டும். இயேசுனுடைய சரீர ரீதியாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அரசாங்கம் வரைக்கும் அதை கோத்து விட்டு அதை என்ன செய்வாங்க? திசை திருப்பிட்டாங்க. வரப்போகிற யூத ராஜாவன்னா அரசாங்கத்தில் சீக்கிரம் உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம். ராஜ்யபாரத்துக்கு விரோதமாக ஒருத்தன் எழுப்புகிறான், ஒரு புதிய தலைவன் உருவாகிறான் என்ற அரசியல் போர்வையில் அங்கே புகார் கொடுத்து அதை அப்படியே ஆன்மீக ரீதியில் அது சாதித்து கொள்ள இவர்கள் செய்ய அப்படிப்பட்ட தந்திரசாலியான ஜனங்க. People who use more brain in the ministry cannot shine. People who use their heart and pay attention to God's word will only shine. நீங்கள் ரொம்ப அறிவில்லாமல் சங்கரமாகக்கூடாது. அந்த அறிவு உலோகிக்கத்துக்குரிய அறிவு இருக்கக்கூடாது.